ஒரு வேத பகுதியை வாக்குத்தத்தமாக வாசிக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் நம்ம தெரிவிக்கிறானே பாஸ்டர் கிருபானு வாசிப்பாங்க. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கப்படும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆமேன். இந்த நாளிலே நம்ம அழைத்து வந்ததற்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பான பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 1ஆம் தேதி காலவேளையில ஊழியக்காரர்களோட ஆண்டவரே கர்த்தா, என்னுடைய விசுவாச மக்களோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாங்கள் வருகிறோம். அப்பா பிதாவே, நம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்படியா நம்முடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி ஆண்டவர் இந்த மாதம் முழுவதுமாய் இந்த வார்த்தை எங்களுக்கு போதுமானதாய் இருக்கட்டும். இது மன்னாவாய் இருக்கட்டும், மகிழ்ச்சியான வார்த்தையாக இருக்கட்டும், சமாதானம் உண்டாக்குற சாட்சி நிறைந்த வார்த்தையாக இருக்கட்டும். அப்பா, எங்களுக்கு சுகம் தருகிற வார்த்தையாக இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படுகிற வார்த்தையாக இருக்கட்டும். பேசுகிறது நான் அல்ல, என்னுடைய வார்த்தை இல்லை, நம்முடைய வார்த்தையாக இருக்கபடினால எங்களுக்கும் எங்கள் ஜனங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் மனமகிழ்ச்சியா இருக்கீங்க? கடந்த மாதத்துல மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொன்னபடி எத்தனை பேர் நம்ம காத்திருந்தோம்? அறையை பூட்டி கொண்டு எத்தனை பேர் ஜெபித்து இருக்கோம்? இல்லை, குறைதான் இல்லையா? எங்க பாஸ்டர் நேரம் இருக்கு. அதனால வார்த்தைகளுக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் அது பலன் உண்டாகும். இதுதான். அநேக கஷ்டங்களும் போராட்டங்களும் துன்பங்கள் வந்தாலும் வியாதி வேதனைகள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அதற்கான விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதம் நன்மை உண்டாகும். அல்லேலூயா. சரி, இந்த மாதத்துல அருமையான ஊழியர் படித்த வண்ணமாய் உபாகமம் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 5:6 அதுல 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆமென். அநேகளை நீ ஆளுகாய், உன்னையும் ஆளுவதில்லை. இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்க போகிற இந்த மாதத்துல? அல்லேலூயா. இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாய் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள், நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். அல்லேலூயா. ஆனால் தேவன் இந்த வார்த்தை எதற்காக நம்ம சபைக்கு நமக்கு கொடுத்தார் என்பதை நீங்க இந்த மாதத்துல அறிந்து கொள்வது நல்லது. அல்லேலூயா. ஆங்கில புஸ்தகத்திலே நான் படித்த பொழுது ஆங்கிலம் வார்த்தையில 1260 வாக்கு தத்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆங்கில வேதத்துல. ஏன்னா தமிழ்ல ஏன் இருக்கு? இல்ல, 1260 வாக்கு தத்தங்கள் அருளப்பட்டு இருக்கிறது. ஆக அதுல ஒரு வாக்கு தத்தம் தான் இது உங்களுக்கு சொல்லுவது. 613 பிரமாணங்களும் கட்டளைகளும் இல்லையா? அதுபோல வாக்கு தத்தங்கள் 1260 வாக்கு தத்தங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தம் நிறைவேறி கொண்டே இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. 2, 3, 10 கூட நிறைவேறும் ஒவ்வொரு மாதமும். ஆக வாக்கு தத்தம் கொடுக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். ஆபிரகாம் சந்ததியார் கொடுத்தது போல நமக்கும் வாக்கு தத்தத்திற்கு பாத்திரவான்கள் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை தேவன் அருள் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தம் நாம் படிக்கிறோம், தியானம் பண்ணுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் வாழ்விலே அதை நாம் பார்க்கிறது கிடையாது, அனுபவிக்கிறது கிடையாது. இதுதான் சில வேளையில தேவன் துக்கப்படுவார்.
அந்த வார்த்தையை உள்ளும் புறமாய் நம்ம அனுப்பி தியானம் பண்ணும் பொழுது தான் அந்த வார்த்தை வந்து பலிக்கும். அல்லேலூயா. தான் தியானம், மெடிடேஷன். டிவோஷனல் என்பது என்ன? அந்த நாளுக்குரிய வேத தியானம். ஆனா பர்சனல் இது மெடிடேஷன் என்பது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறதான அனுபவத்தோடு வேதத்தை நம்ம உள்ளும் புறமாய் நம்ம அபியாசப்படுத்துவது உள்ளுக்குள்ள. இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதத்தை உள்ளுக்குள்ள நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆனபடினால்தான் இன்றைக்கு எத்தனை விதமான வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதற்கு முன்பாக உபாகமம் 15:5 வாசித்தீங்கன்னா ஒரு அருமையான வார்த்தை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படிக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை மென்மேல் ஆசீர்வதிப்பாரா. உனக்கு கொடுத்த இந்த தேசத்துல மென்மேல் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் பின்பாக சொல்றார் இல்லையா? அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். ஒன்று அவர்கள் ஆளுவதில்லை. ஆதியாகம புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் படைத்த படைப்பை ஆதாம் ஆளுகை செய்யும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் இல்லையா? 1ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்களா தெரியும். ஆளுகைனால நமக்கு அந்த அதிகாரமும் வல்லமையும் கொடுத்தார் தேவன் ஆளுகை செய்யும்படியாய். நாளடைவில் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் கீழ்ப்படியாமையினால இழந்து போனது. அந்த ஆளுமை போனது, ஆளுகை போனது. கடன்கார ஆயிட்டோம். ஆளுகை செய்கிறவர்கள் ஆண்டி ஆயிட்டோம். ஆளுகை செய்கிறவர்கள் அடிமை ஆயிட்டோம் இல்லையா? எதனால அடிமையானோம்? பாவத்துக்கு அடிமையானதுனால நம்ம உலகத்துல பிசாசுக்கும் அடிமை ஆயிருச்சு. இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லாத போச்சு. ஏன்னு சொன்னா நம்மிடத்தில் தேவன் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவனுடைய அதிகாரம் எடுத்துட்டாரு. ஆனால் இப்ப ஆளுகை செய்வதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமா. அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கிடைக்கும். எல்லாரும் அற்புதம் செய்யலாம். பாஸ்டர் மட்டும் ஜெபித்தால் சுகம் கிடைக்க என்று ஒரு நம்பினாலும், நீங்கள் ஜெபித்தால் சுகம் கிடைக்கும், நீங்கள் ஜெபித்தால் விடுதலை கிடைக்கும், நீங்கள் ஜெபித்தால் கட்டுகள் உடைக்கப்படும், நீங்கள் ஜெபித்தால் கட்டப்படும், நீங்கள் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும், நிறைய காரியம் நடக்கும். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். 9 மாதங்கள் என்னென்ன நம்ம வாக்கு தத்தங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? அது அற்புதம் நடந்து இருக்கிறதா? அற்புதம் நடந்திருக்கிறதா? இன்னும் கடன் 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 வாங்கி கொண்டு இருக்கிறோமா? இல்லை, நம்ம அதிகாரத்தை இழந்து போய் நம்முடைய விசுவாசத்தை இழந்து விடுகிறோமா? இதுல நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, ஆளுமை செய்வது, எல்லாரும் மீதும் ஆளுகை செய்வது, எல்லா உலகத்தின் காரியம் மீது ஆளுகை செய்வது, நமக்கு அந்த அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆனபடினால் இந்த மாதத்தில் நான் ஆளுகை செய்வேன். நான் அநேக ஜாதிகளுக்கு அநேகர்களுக்கு நான் கடன் கொடுப்பேன். நான் கடன் வாங்க மாட்டேன். என்னை யாரும் ஆளுகை செய்ய முடியாது. அல்லேலூயா. என்னை அடிமைப்படுத்த முடியாது என்ற விசுவாசம் நமக்குள் இருந்தால், வியாதியோ பலவீனப்படுத்தாது, அடிமைப்படுத்தாது, பிசாசோ அடிமைப்படுத்தாது, மனுஷனோ அடிமைப்படுத்த முடியாது, கடனோ அடிமைப்படுத்த முடியாது, பலவீனமோ அடிமைப்படுத்த ஒருபொழுது முடியாது. வேதத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, எத்தனையோ பலவீனம் வரலாம், எழுந்து உட்கார்ந்து, எத்தனையோ சோதனை வரும்பொழுது உட்கார்ந்து தேவ சமூகத்துல அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு புது பலன் வந்து விடுகிறது. அல்லேலூயா. இதனுடைய ரகசியம் இதுதான். நம்ம எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்துல எப்பொழுதும் காத்திருக்கணும்.
காத்திருக்கணும். சரி, இப்போ வேதம் சொல்லுகிறது கர்த்தரை விசுவாசிக்கும் தேவ பிள்ளைகளுக்கு வருகிறதான தேவ ஆசீர்வாதம், நீ எதிர்பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களிலே நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேடி வரும். இரண்டாவது, சரீர சுகம் என்ன ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். ஏசாயா 53:4 இந்த வசனங்களிலும், 1 பேதுரு 2:24 எரேமியா 33:14 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலும் நீ விரும்புகிற சுகம் உனக்கு உண்டாகும். சரீர சுகம் என்ன ஆசீர்வாதம். அலிய சொல்லலாமா? நிச்சயமா அந்த சுகம் கிடைக்கும் வார்த்தையினாலே. 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், அவர் வசனத்தை அனுப்பி நம்ம சுகமாக்குவார். அடுத்தபடி உலகத்துக்கு வாழ வேண்டிய ஆசீர்வாதம். அந்த உலகத்துல நாம் வாழ வேண்டிய ஆசீர்வாதம், முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் and the gift of spirit. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் ஆவிக்குரிய கனிகள். இவைகள் இருந்தால்தான் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாய் ஆளுகை செய்வேன். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கு நான் ஐஸ்வர்யமாவேன், அநேகருக்கு கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன். இந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். அடுத்தபடியாய் உலகத்துக்கு வாழ வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதங்கள், உலகத்துல வாழ வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அருமையா வாக்கு கொடுத்திருக்கார். இந்த வாக்கு தத்துவத்தை தியானம் பண்ணுங்க, கட்டாயம் அந்த வசனத்தை படிங்க. தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வாங்கி வந்து சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமோ பானம் பண்ணுங்கள். உங்க பிரயாசத்தை அப்பம் வாங்குவதற்கு, திராட்சை வாங்குவதற்கு ஏன் உங்க பிரயாசத்தை செலவு பண்றீங்க? பாருங்க, இந்த ரகசியம். எனக்கு நீங்கள் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்க பணம் வேண்டுமா? ஏசாயா 55:1-2 வசனம் 3 வசனத்தை வாசித்து பாருங்க. இன்று வாசிங்க, வீட்டுல போய் வாசிங்க. எனக்கு பணம் வேணும் ஆண்டவரே, இந்த தேவைக்கா வீடு கட்டுவ இந்த பணம் வேண்டும், எனக்கு குடும்ப செலவுக்கா இந்த பணம் வேண்டும், என் தொழிலுக்கா இந்த பணம் வேண்டும், என் சம்பளம் ரெட்டிப்பாய் கூட வேண்டும், என் குடும்பத்தில் வருமானம் கூட்டி தர வேண்டும், எனக்கு கடனே இருக்கக்கூடாது. இந்த 55ஆம் அதிகாரத்துல ஏசாயா புத்தகத்துல 1-2 வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 3-4 வசனம் சொல்லுகிறது, அவர் கோணலான வழிகளை சபையாக்கி, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாட்பால்களை முறித்து, அந்த காலத்து பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தல் புதைகளும் தருகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தில் நிச்சயமாய் கொடுப்பார், பணம் கொடுப்பார், சகல விதமான உயர்தரமான வஸ்துக்களை நமக்கு கொடுப்பார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 18-20 வசனம் வாசிங்கன்னா ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனம் இந்த நீதிமொழிகளில இயேசு கிறிஸ்து இடத்துல இருக்கிறது ஆன ஆசீர்வாதம். அவர் யாரு? அவரிடத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? ஒரு வசனம் படிங்கம்மா. ஐஸ்வர்யமோ, கனமோ, நிலையான பொருளோ, நீதியோ, இந்த ஆவிக்குரிய சரீர சுகம் என்னும் ஆசீர்வாதத்தின் செல்வங்கள், ஆசீர்வாதம், சரீர சுகம் என்னும் ஆசீர்வாதம். இத்தனை 3 ஆசீர்வாதம் இதுல இருக்கு. அந்த 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 8ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 18 வசனங்களை வாசித்தீங்கன்னா அவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு நான் மாதவெளியில எல்லா வேலையும் முடித்து கொண்டு உட்கார்ந்து இரவு 11 மணிக்கு தான் நான் முடிச்சேன். இந்த தியானத்தை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தேன், படித்து கொண்டிருந்தேன், எழுதி கொண்டிருந்தேன்.
எதற்காக என்றால் எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி இந்த வசனம் தேவன் கொடுத்திருக்கிறார், நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் ஏற்கனவே. ஆக இந்த உலகத்துக்குரிய வாழ வேண்டிய வாழ்வாதார ஆசீர்வாதங்கள், பணம், பொருளாதாரம் மற்றும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அத்தனை ஆசீர்வாதம். அப்போ கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வருகிறான தேவ ஆசீர்வாதம். நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து நீதியின் வழியிலே நடத்துவார்கள், வழுவாதபடி நம்ம காத்துக் கொள்வாராம். சரி, இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள். முதல்ல சொன்ன அந்த வார்த்தை ஏசாயா 15ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். அந்த 6ஆம் வசனத்துல உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, கடன் வாங்காதிருப்ப. அதன் பிறகு அநேகர்களை நீ ஆளுவ, உன்னை யாரும் ஆள மாட்டாங்க. எப்படி அருமையான வார்த்தை பாருங்களேன். இந்த அதிகாரமும் இந்த ஆசீர்வாதமும் யாருக்கு கிட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் முழுவதும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான பணத்தை யுத்தத்திற்கும் செலவு பண்ணி கொண்டு இருக்காங்க. எல்லாம் மடிந்து கொண்டிருக்காங்க, ஆயிரமான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும். ஆனால் நமக்கு தேவன் வைத்திருக்கிற நித்தியமான ஆசீர்வாதம், திவ்ய ஆசீர்வாதம், உலகத்துல வாழ வேண்டிய ஆசீர்வாதம் அத்தனையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி, இந்த உலகத்தை பார்க்காதபடி தேவனை பார்த்து அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது வருகிறதான நிச்சயமா அந்த ஆசீர்வாதம் நான் அனுபவிக்கலாம் வாழ்வில. அல்லேலூயா. பெரிய ஐஸ்வர்யவானா இல்லாவிட்டாலும் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். பரிசுத்தவான்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது வந்த ஆசீர்வாதங்கள், பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள். யாக்கோபு ஆதியாகமம் 32:28 முதல் 30 வரையில ஆசீர்வதிப்பு என்று ஆண்டவரை சொல்லி வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ற ஆசீர்வதியும் என்று சொல்றார். ஆசீர்வதித்தார் ஆண்டவர், நிறைவாய் ஆசீர்வதித்தார். யோபு 42:10-12 வசனம் வாசித்தீங்களா? யோபை தேவன் இழந்து போனதை திருப்பி கொடுத்தார், ஆசீர்வதித்தார். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல நீ வாசிங்கள் வரும் அந்த வார்த்தையை. யோவேல் 2:25 வாசிங்க, தற்று வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுவட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களுக்கு பதிலாய் திரும்ப விளைச்சலை அளிப்பேன். பாருங்க, 4 விதமான போராட்டம் வாழ்க்கையில. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிதான் நம்முடைய ஆசீர்வாதங்களை கொண்டு போகும். வியாதி, பலவீனம், மற்ற செலவுகள், எக்ஸ்ட்ரா செலவுங்க. நம்ம சம்பாதிக்கிறது 128 சங்கீதம் 2ஆம் வசனம் படிச்சீங்களா? நீ கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கு. ஆனா கையின் பிரயாசத்தை எங்க சாப்பிடுறோம்? டாக்டர் தான் சாப்பிட்டு போறான், மளிகை கடைக்காரன் சாப்பிட்டு போறான், ஹோட்டல்காரன் சாப்பிட்டு போறான், மற்ற எல்லாரும் சாப்பிட்டு போவாங்க. நான் பிரயாசம் நம்ம எப்படி சாப்பிட முடியும்? ஐயோ, நான் சம்பளம் வாங்குறத நான் சாப்பிட முடியலையே, வட்டி கொடுக்க வேண்டியது இருக்கிறதே. இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு நம்ம சொல்லுவோம், நம்ம தான் கடன் கொடுக்கணும், அல்லேலூயா, கடன் வாங்க கூடாது என்று சொல்லி. பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகள் நான் கடன் வாங்கினேன். நான் வெட்கப்படாது சொல்றேன், அநேக ஆண்டுகளை கடன் வாங்கினேன். ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய், 50-100 ரூபாய் என்றால் 40 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண அல்ல. 50-100 ரூபாய் என்றால் சாதாரணம் அல்ல, ரொம்ப கடினமான பாதை, குறைந்த சம்பளம். ஒரு நாள் தேவனிடத்தில் நான் கேட்ட பொழுது, ஒழித்து வந்த பிறகு என்னை ஆசீர்வதித்தார். அவ்வளோ சூழ்நிலையும் கடன் வாங்காதபடி கர்த்தர் காத்துக்கொண்டார். அல்லேலூயா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இது இந்த உலகத்துக்குரிய தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிந்தருளி இருக்கிறார். இந்த நாளில அதை நம்புவோம். யோவேல் புஸ்தகம் 1:4-4-10 ஏபேஸ், இந்த ஏபேஸ் என்ற தேவ மனுஷன் குறப்பிரசவம் தாய் மிகுந்த துக்கத்தோடு பெற்றெடுத்தால்
அவன் ஜெபிக்கிறாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, எக்ஸ்டென்ஷன் மை டெரிட்டரி என்று சொல்லப்பட்டிருக்கு, என்ன எல்லையை பெரிதாக்கி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி கடம் என்னோடு கூட இருந்து இருக்கட்டும் சொல்லி அவர் சொல்றாரு. பாருங்க, தேவனை வைத்துக் கொள்றாரு பக்கத்திலேயே. என்னை ஆசீர்வதியும், நீ இல்லைன்னா என் ஆசீர்வாதம் எனக்கு நிற்காது, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், நீ என்னோடு கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்துறணும் என்று ஜெபித்தார். நாங்க கூட ஒரு வேலை செய்யும் பொழுதோ, ஒரு தொழில் செய்யும் பொழுதோ, குடும்ப காரியம் பொழுதோ, ஆண்டவரே இந்த பணமானது, இந்த வருமானமானது எனக்கு தான் இருக்கணும், என் கூட இருக்கணும், அது செலவாக கூடாது ஆண்டவரை, வீணாய் என் பணத்தை யாரும் திருடக்கூடாது. திருடு என்றால் திருட வந்து திருடுகிறது அல்ல, அப்படியே வீணா போயிடும் பணம். ஏமாற்றுக்காரர்கள் ஏமாற்றுவார்கள், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏபேசை தேவன் ஆசீர்வதித்தார், அவ்விதமாய் சாலமோனை தேவன் ஆசீர்வதி. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5:15 வாசிக்கும் பொழுது, 5-15 வசனம் வரையில அவர் சொப்பனத்திலே தேவன் வந்து சாலமோனை கேட்கிறார், உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? நான் என்ன கேட்டா சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு முதல்ல என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? பெரிய சபை கட்டுவதற்கும்பா, சபை நிறைய ஆத்மாக்கள் தேவை, பெரிய சபை கட்டணும்பா, அதான் நான் கேட்பேன். அப்ப மற்றவர்கள் என்ன கேட்போம்? ஆண்டவரே எனக்கு கடை இல்லாம நான் உலகத்துல சுகமா வாழணும், போதுமானதா இருந்தா போதும், அளவுக்கு மீறி பணம் இருந்தாலும் ரொம்ப பிரச்சனை இல்லையா, போதுமான இருந்தா போதும். அப்ப இந்த சாலமோன் சொல்றாரு, தேவரீர் இவ்வளவு திரளான ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு எனக்கு ஞானத்தை தாரும், நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு, பிள்ளைகளை நடத்துவதற்கு, தொழிலை நடத்துவதற்கு ஞானம் தேவை. எங்கிருந்து வருகிறது? நீதிமன்றம் 1:7 வாசிக்கிறோமே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். யாக்கோப்பு 1:5 வாசிக்கிறோமே, ஒருவன் ஞானத்தில் குறைவாய் இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணாய் கொடுக்கிறதில் கேட்க கடவுள் என்று சொல்லி, எந்த நன்மையான ஈவும் எந்த பூரணமான வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகிய சோதியின் பிராயத்தில் இறங்கி வரும். அப்பொழுது ஞானம் இருந்தால், இப்ப ஞானத்தை கேட்ட பொழுது சகல ஐஸ்வர்யத்தின் தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார், ஆலயத்தை கட்டும்படியாய் உதவி செஞ்சார். பாருங்க, அடுத்தபடி ஓபேத் ஏதோம் வீடு, ரொம்ப அருமையான ஒரு காரியம் அது. 1 சாமுவேல் புஸ்தகத்துல, இது 1-4 புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 13 முதல் 14 வசனங்களில 3 மாதத்துல அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தேவ மனுஷன் குடும்பம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் உடன்படிக்கை பெட்டி 20 ஆண்டுகள் பெலிஸ்தர் தேசத்துல இருந்ததுனால எல்லாம் அழுது புலம்பினார்கள். தேவன் இல்லை அந்த தேசத்துல, ஆளுமை செய்வதற்கோ ஜனத்தை ஆளுகை செய்வதற்கோ தேவன் இல்லை. உன்னையும் என்னையும் ஆளுகை செய்வதற்கு உலகத்தின் ஆவி அல்ல, மனிதர் அல்ல, தேவன் ஆளுகை செய்ய வேண்டுமே. அழுது புலம்பினார்கள், ஐயா என் குடும்பத்தை ஆளுகை செய்வதற்கு, என் தேசத்தை ஆளுகை செய்வதற்கு என் தேவன் இல்லை, உடன்படிக்கை பெட்டியில இருக்க தேவன் இல்லை என்று சொல்லி அழுது புலம்பின பொழுது அங்கிருந்து ஒரு டெஸ்ட் வருகிறது. அந்த பெலிஸ்தரிடத்திலிருந்து தாவீது ராஜா அந்த பெட்டியை கொண்டு வந்த பொழுது ஓபேத் ஏதோம் வீட்டில் வைக்க சொல்லுகிறார். அங்கே 3 மாதங்கள் அந்த ஆசாரியின் வீடு, ஓபேத் ஏதோம் வீடுனா ஆசாரியன் வீடு, ஆராதிக்கிற வீடு, அந்த ஆலயத்தை பாதுகாக்கிற வீடு, ஆலயத்தை பராமரிக்கிற வீடு, தேவனுக்கு பணிவிடை செய்கிற மக்கள், அந்த குடும்பம். அந்த குடும்பத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி வைத்தவுடனே அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள், ஆராதனை செய்தார்கள். 3 மாதத்துல சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்ம வீட்டுல பலி இருக்கிறதா? நம்ம வீட்டுல ஆராதனை இருக்கிறதா? நம்ம வீட்டுல உடன்படிக்கை பெட்டியா? வேத வசனத்தை வாசிக்கிறோமா? தியானம் பண்றோமா? தேவன் இருக்கிறாரா? வெறும் பைபிள் தான் இருக்கு, தேவன் இருக்காரா? ஆனா இதுக்குள்ள தேவன் இருக்கா? இல்லையில சொல்லுங்க, இதுக்குள்ள தேவன் இருக்கா? நமக்குள்ள தேவன் இருக்கிறா, வாசம் பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில இருந்ததால அவர் தேவனுக்கு வேண்டிய அத்தனை பலிகளையும் செலுத்தினார்கள், அத்தனை ஆராதனையையும்
ஒழுங்கா செய்தார்கள். அப்போது பார்த்தார் தேவன் 3 மாதத்துல அவர்களை வர்த்தீக பண்ணினார். ஹல்லேலூயா. ஆடு மாடுகளை பெருக பண்ணினார். விதைக்கும் விதைகளிலே சரியான அறுவடை விளைச்சல்கள் இருந்தது. எல்லாமே பெருக்கம் இருந்தது. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் குடும்பம் அப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? தேவன் ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்து போல உங்க வீட்டில் இருக்கிற என் வீட்டில் இருக்கிறீங்க, நம்ம ஆலயத்தில் இருக்கணும். அலைய சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்தில் இருக்கணும். தாவீது வீடு. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு வீடு இல்ல ஆண்டவரே. ஒரு ராஜாவுக்கு வீடு இல்லையா? அல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு வீடு இல்ல. வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனம் வரையில, ஆனால் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த 26ஆம் வசனம் படிங்க. அப்படியே சேனைகளின் கர்த்தர் இருபத்தி 26ஆம் வசனமா? அதான் படிச்சீங்களா? 27ஆம் வசனம் படிங்க. பாருங்க, இங்க எத்தனையோ பேர் நம்ம வீடு இல்லைன்னு புலம்புறோம். நாங்க எப்படி வீடு வாங்குவோம்? வீடு இருந்தா கூட வீடு கட்ட முடியல, இடம் இருந்தா வீடு கட்ட முடியல, இல்லையா? அப்போ வீடு இல்ல, வீடு வாங்க முடியல. ஏன்? காரணம் என்ன? அப்போ ஆண்டவர் எப்படி தாவீதின் பேரில் இரக்கமாய் இருந்தாரோ, தாவீது எப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு இருந்தா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வேண்டும் ஆண்டவருக்குள்ள. அல்லேலூயா. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் எல்லாத்தையும் சமதரித்தாரு, சேர்த்து வச்சாரு. நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோம்? அவருக்கென்று சேர்த்து வைக்கலைங்க. தாவீதுக்கென்று ஆலயத்திற்கென்று சேர்த்து வச்சாரு. ஆலயம் கட்டும்படியா சகல சேர்த்து 400 டன் பொண்ணை சேர்த்து வச்சாரா. எத்தனை டன்னு? 400. வெள்ளி ஏராளம், வெண்கலம் ஏராளம், இரும்பு ஏராளம் ஏராளம், மரங்கள் ஏராளம். ஆனால் அவருக்கு சொல்றாரு 27ஆம் அதிகாரத்தை வசனத்துல மறுபடியும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். உனக்கு வீடு கட்டுவேன், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் கர்த்தராய் இருக்கிற நீ உன் அடியாரின் செவிக்கு வெளிப்படுத்தி. பாருங்க, காதல பேசினாரா, காது கேட்க பேசினாரா. நம்ம சிலவில் ஆண்டவர் பேசினா சிவிட்டு வீரியன் போல இருப்போம். சிவிட்டு வீரியன் என்ன பண்ணாத, தலையை கொண்டு போயிட்டு மண்ணில் புதைச்சுக்கும், அது கேட்கவே கேட்காது. ஆனா இந்த தாவீது காதல கேட்கும்படி அவ தேவனுடைய வார்த்தை வந்தது. உனக்கு ஒரு வீடு கட்டும்பா, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன், இடம் வாங்குவதற்கு பணம் தருவேன், வாகனம் வாங்குவதற்கு பணம் தருவேன், நீ தொழில் செய்வதற்கு பணம் தருவேன், உன் பிள்ளைகளை படிப்பதற்கு பணம் தருவேன், உன் எதிர்காலத்தை குறித்தான காரியத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் காதார பேசும் பொழுது கேட்பீர்களா? இந்த வேத வசனம் தான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. The word of God is a voice of God. தேவனுடைய வார்த்தை என்பது இது காதுல கேட்கிற வார்த்தை. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காதுல கேட்கிற வார்த்தையை தேவன் சொல்றாரு. உனக்கு வீடு கட்டுவது மாத்திரமில்லை, என்னென்ன வேணுமோ அதை கொடுப்பேன் என்றார். கரங்களை தட்டி ஆவியானவர் மகிமைப்படுத்துங்க. என்னென்ன வேணும், என்னென்ன வேணும் இந்த மாதத்துல இருவரும் காலங்களில் எத்தனை கொடுக்க போகிறார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அவ்விதமாய் எசேக்கியேல் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வாசிப்பா. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சரி, அதாவது 12ஆம் அதிகாரம், சாரி 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் சரி, வார்த்தையை நான் எழுதும் பொழுது சற்று தவறாய் எழுதியிருக்கிறேன். இது வாக்கு தத்தம். இந்த வசனத்தை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். சரி, கடைசியா இந்த
யோபு, யாக்கோப்பு, ஏபேஸ், சாலமோன், ஆபிரகாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 10 முதல் 12 வசனங்களில, 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில வாக்குத்தத்தம். தேவன் சொன்னதை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார். சரி, தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படி நம்ம வந்து பலிக்கன்னா, நிபந்தனைகள். வாக்குத்தத்தம் படிக்க வந்து நம்ம வாழ்க்கையில அது பலிக்க வேண்டுமானால் 5 விதமான நிபந்தனைகள். ஒன்று, கட்டளைகளை கை கொள்ளுவது. ஒன்று, உபாகமம் 28:9 அவருடைய கட்டளையை கை கொள்வது நிபந்தனை. அவருடைய வார்த்தையை கை கொள்வது. சரி, அடுத்தபடி உறுதிப்படுத்திக் கொள்வது வார்த்தையை. ரோமர் 4:21 வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொள்வது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்திக் கொள்வது. 3, வார்த்தையை சுதந்தரித்துக் கொள்வது. விசுவாசத்தினாலே வார்த்தையை சுதந்தரித்துக் கொள்வது. எபிரேயர் 6:12 விசுவாசத்தினாலே வார்த்தையை சுதந்தரித்துக் கொள்வது. சரி. 4, பொறுமையுடன் காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வது. எபிரேயர் 6:16 பொறுமையோடு இருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வது. 5, தேவ சித்தம் செய்வது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனம். தேவ சித்தம் செய்வது. தேவ சித்தம் என்ன? கீழ்ப்படிதல் என்று அர்த்தம். அல்லது தேவ சித்தம் என்றால் அவருக்கு பிரியமானதை செய்வது. அவர் சொல்லுகிறதா செய்வது தான் தேவ சித்தம். அவர் பிரியமானது என்றால் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப இந்த நிபந்தனைகளை கை கொள்ளும் பொழுது இன்றைக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறும். வாக்கு தத்தத்தின் குணங்கள், வாக்குத்தத்தத்தின் குணாதிசயங்கள். கேரக்டர் ஆஃப் ப்ராமிஸ் ஆஃப் காட் என்னன்னா, வாக்குத்தத்தம் தவறுவதில்லை. ஒன்று என்னது? வாக்குத்தத்தம் 1 ராஜாக்கள் 8:56 வாக்குத்தத்தங்கள் தவறுவதில்லை, அது வீணாய் போவதில்லை, அதை பொய்யாய் சொல்லுவதில்லை. 2வது, பொய்யுரையாத தேவன். இந்த வாக்குத்தத்தம் நித்தியமானது. பொய்யுரையாத தேவன் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். தீத்து 1ஆம் அதிகாரம் 2:8 நீங்க எழுதி வச்சுங்க, நீங்க தியானம் பண்ணுங்க. சரி. 3, வாக்குத்தத்தம் சிறந்தது, விலையேற பெற்றது, மகா மேன்மையுள்ளது. 3 காரியம் சொல்றாரு பேதுரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வாக்குத்தத்தமானது மிக சிறந்தது, விலையேற பெற்றது, மகா மேன்மையுள்ளது. அருமையான வாக்குத்தத்தம். 4வது, ஆணையினால் உறுதிப்படுத்தப்பட்டது. வாக்குத்தத்தம் பிராமிஸ் பண்றது. சத்தியமா நான் செய்வேன், சத்தியமா கொடுப்பேன், இல்லையா? சத்தியம் பண்றது. எத்தனை பேர் சத்தியம் பண்ணுவோம்? சத்தியமா சொல்லுவோம், இல்லையா? நம்பலன்னா சொல்லுவான். அதான் சொல்ற, நீங்க நம்ப சத்தியமா சொல்றாரு ஆண்டவர். அப்போ இந்த வார்த்தை ரொம்ப, எபிரேயர் 6:17 இந்த வார்த்தை உறுதியளிக்கப்பட்டது, ஆணையினால் உறுதியளிக்கப்பட்டது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு, நமக்கும். சரி. 5வதாக, கிறிஸ்துவினால் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த வார்த்தை கிறிஸ்துவினால் உறுதிப்படுத்தப்பட்டது. சரி. வாக்குத்தத்தத்தை பற்றிய உண்மைகள், வாக்குத்தத்தை பற்றிய உண்மைகள், பிராமிஸ் ஆஃப் ட்ரூத், வாக்குத்தத்தத்தை பற்றிய உண்மைகள் என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாமா? பாருங்க, நித்திய சுதந்திரத்துக்கு பங்குள்ள ஆகும்படி பொருட்டு இந்த வாக்குத்தத்தம் நமக்கு அருள்பட்டிருக்கு. நித்திய சுதந்திரம். நம்ம சுதந்திரவாதிகள், தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாதிகள் நம்ம எல்லாம். அதனால வாக்குத்தத்தம் நமக்கு
அந்த பங்குள்ளவர்களாகும்படி, பங்காளிகளா இருக்கும்படி, ஆபிரகாமோட பங்காளியா இருக்கும்படி, அந்த 12 கோத்திரங்களுக்கு பங்காளாய் இருக்கும்படி, அந்த ஆண்டவருக்கு 12 கோத்திரங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாதியா பங்காளியா இருக்கும்படி பேதுரு எழுதுறாரு. 2 பேதுரு 1:4. நல்லா புரிஞ்சுங்க. இரண்டாவது, விசுவாசத்தினால் பெரும்படி, கலாத்தியர் 3:14. விசுவாசத்தினால் பெரும்படி, இரண்டாவது குறிப்பாக விசுவாசத்தினால் பெரும்படி. நம்ம ஆபிரகாம் புறஜாதிகளுக்கு வருகிற படியுமா ஆசீர்வாதம், அப்போ ஆவிக்குரிய சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இன்றைக்கு விசுவாசித்த நமக்கு வரும். அல்லேலூயா, வந்து பலிக்கும். மூன்றாவதாக, வாக்குத்தத்தம் என்பது திட்டவட்டமானது. என்னது? திட்டவட்டமானது. அது மாசு இல்லாதது, அது பொய் உரையாதது. திட்டவட்டமா சொல்றமா, உனக்கு சரியா சொல்றேன், திட்டவட்டமா சொல்றேன், உண்மையா சொல்றேன், அப்படி சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து. அவரு ஆபிரகாமுக்கு அவன் காத்திருக்கும் போது உண்டான ஆசீர்வாதம் 3:16. கலாத்தியர் 3:16 வாசிங்க. ஆபிரகாம் காத்திருந்த பொழுது உண்டான ஆசீர்வாதம் வாசிக்கலாமா? கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்ட நமக்கு திட்டவட்டமான ஆசீர்வாதம். கிறிஸ்து மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது, திட்டவட்டமானது. அதே நான்காவதாக, இந்த வாக்குத்தத்தை அருள் செய்தவர், கொடுத்தவர் ஆண்டவர். கலாத்தியர் 3:18 வாசிக்கிறோம். வாக்குத்தத்தை கொடுத்தவர் ஆண்டவரே, அருள் செய்தவர் ஆண்டவரே, உறுதியாய் கொடுத்தவர். ஆறாவதாக, ஐந்தாவதாக, நிபந்தனையோடு ஆசீர்வாதம். நிபந்தனை என்னது? நிபந்தனை சொல்ற, நிபந்தனையோடு ஆசீர்வாதம். கலாத்தியர் 3:29. கலாத்தியர் 3:29. ஆறாவதாக, நிச்சயமானதாக இருக்காது. அப்போஸ்தலர் நடபடிகள் 26:7. நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். ஏழாவதாக, கிருபையினால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம். ரோமர் 4:10. கிருபையினால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம். ரோமர் 4:10. ஆக உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் இந்த 6ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இதாங்க வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்துடைய முழுமையான கருத்துக்களையும், முழுமையான குணாதிசயங்களையும், கருப்பொருட்களையும் உங்களுக்கு ஆவியானவர் துணை கொண்டு நான் சொல்லி இருக்கிறேன் வேத வசனத்தை. இதை இந்த மாதத்துல அல்லது வாழ்க்கை முழுதும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எந்தெந்த ஆசீர்வாதங்கள் கேட்கிறீர்களோ, பொய்யுரையாத தேவன், நிச்சயமாய் ஆணையிட்ட தேவன், ஆபிரகாம் ஆணையிட்டார். அவ்விதமாய் இந்த கால வேளையில 1ஆம் தேதியில ஆணையிட்டு இருக்கிற ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். இப்ப வாக்குத்தத்தத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கணும், கீழ்ப்படியணும். அப்ப சொன்னதை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனா இருக்க. அப்படியே கண்களை மூடலாமா? ஆண்டவரே, இந்த நாளில எங்களோடு கூட வார்த்தையின் மூலமாய் இடைப்பட்ட தேவன், நாங்கள் வாக்குத்தத்தங்களுக்கு உண்மையுள்ளதாய் இருந்து அதை எப்படியெல்லாம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான சத்தியத்தோட பரிசுத்தவான்கள் எப்படி சுதந்திரித்துக் கொண்டார் என்ற இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் தியானம் பண்ணி இருக்கிறோம். இந்த மாதத்துல வேதம் சொல்லுகிறபடி அந்த கட்டளைக்கும் ஆண்டவரே அவருடைய சட்டத்திற்கும் சத்தியத்திற்கும் நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாய், ஆபிரகாம் கொடுத்து உண்டான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தகுதியை தாரும். அந்த தகுதி எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். ஆணையிட்டதை நிறைவேற்ற, நாங்கள் தேவனுக்கு வாக்கு கொடுத்தை நாங்களும் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வாதம் எங்கள் ஜனங்கள் மீதும், எங்கள் ஊழியக்காரர்கள் மீதும், எங்கள் மீது வந்து தங்குவதாக. மாதம் முழுது எங்களோடு கூட இருந்து இந்த வாக்கு தத்துவத்தை, ஆணையிட்டதை தேவன் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.